வணக்கம். இலக்கணம் பொது தான் பார்க்க போகிறோம். திணை 2 வகை: உயர்திணை, அஃறிணை. 6 அறிவுடைய மக்கள் உயர்திணை, மற்ற எல்லா உயிரினமும் உயிரில்லாத பொருள்களும் அஃறிணை. உயிரினம்னா விலங்குகள், பறவைகள், ஊர்வன. ஊர்வனன்னா புழு, பூச்சி, தரையில் போகிற எல்லாமே ஊர்வன. உயிரில்லாத பொருள் மரம், செடி, கொடி, கல், மண் எல்லாமே அஃறிணை. அஃறிணைனா உயர்திணை அல்லாத திணை. பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது ஐம்பால். ஐம்பால்ன்றது திணையினுடைய உட்பிரிவு. இது 5 வகைப்படும். இந்த 5 வகை உயர்திணையிலையும் இருக்குது, அஃறிணையும் ரெண்டும் கலந்து வரும். 5 வகையும் உயர்திணைக்கு 3 வகை இருக்குது, அஃறிணையில் 2, மொத்தம் சேர்ந்து 5. உயர்திணையில் என்னெல்லாம் வருதுன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். அதாவது மனுஷங்கள்லாம் தான் நம்ம உயர்திணைன்னு சொல்லிட்டோம். ஆண்கள், பெண்கள் 2 பேரும் கலந்து இருக்க ஒரு கூட்டம், அதுதான் பலர்பால். இந்த 3 தான் உயர்திணைக்கு. அஃறிணைன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிவு இருக்குது. ஒன்றன்பால், பலவின்பால். ஒன்று மட்டும் குறிக்கிறது ஒன்றன்பால். நிறைய கூட்டமாக இருக்கிறத குறிக்கிறதுக்கு பேர், பன்மையை குறிக்கிறதுக்கு பேர் பலவின்பால். இந்த ஆண்பால், பெண்பால், பலர்பாலுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்பால்னா ஆண்கள்லாம் நம்ம கூட பிறந்தவங்க, அப்பா, நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்கெல்லாம் ஆண்பால் தான். எடுத்துக்காட்டு வீரன், அண்ணன், மருதன் போட்டிருக்காங்க. அடுத்தது பெண்பால். பெண்பால்னா பெண்கள் எல்லாருமே பெண்பால் தான். அம்மா, தங்கச்சி, அக்கா அந்த மாதிரி வருது. அரசி, தலைவி, மகள் போட்டிருக்காங்க. பலர்பால்னா மக்கள் எல்லாரும் கலந்த ஒரு பிரிவுக்கு பேர் பலர்பால். மக்கள், பெண்கள், ஆடவர். ஆடவர்னா ஒன்றும் இல்லை, ஆண்கள்னு அர்த்தம். அடுத்தது ஒன்றன்பாலுக்கும் பலவின்பாலுக்கும் எடுத்துக்காட்டு. ஒன்றன்பால்னா ஒன்று குறிக்கிறது. யானை, புறா, ஆடு, சேரு, கோழி எதை வேணா இருக்கட்டும், ஒன்று. அஃறிணை நம்ம எப்படி சொல்லுவோம், அது இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒன்று குறிக்கிறது, அது இது. பலவின்பால்னா பசுக்கள், மலைகள், யானைகள், புறாக்கள், செடிகள், மரங்கள், கொடிகள், நாற்காலிகள். 6 அறிவு உடைய மனிதனை தவிர விலங்குகள், பறவைகள், ஊர்வன, பரப்பன, கல், மண் அது எல்லாத்தினுடைய பன்மையை குறிக்கிறது பலவின்பால். மூவிடம் பார்க்க போகிறோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 வகைப்படும் இடம். தன்மைனா தன்னை பற்றி பேசுகிறது, முன்னிலைனா முன்னாடி இருக்கிறவனை பற்றி பேசுகிறது, படர்க்கைனா இங்கே இல்லாதவனை பற்றி வேற எங்கேயோ இருக்கான் அவனை பற்றி நம்ம பேசுகிறது. கிசு கிசுன்னு வச்சுக்கலாமா. எப்போல்லாம் நம்ம யாரையாவது பற்றி தப்பாக பேசுனா மட்டும், அதாவது குறை பேசுனா அவன் அங்கே இருக்க மாட்டான் இல்லையா, அது நம்ம படற்கையில் பேசுகிறான்னு அர்த்தம். நல்லதாகவும் சொல்லுவோம், நம்ம நல்லதே நினைப்போம். தன்மைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். தன்மை பெயர்கள் நான், யான், நாம், யாம். தன்மை வினைகள். வினைகள்னால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சதை பற்றி குறிக்கிறது. நான் வந்தேன், வந்தோம், நாங்கள் வந்தோம் அப்படின்னு தங்களை பற்றி, தன்னை பற்றி ஒருமையோ பன்மையோ சொல்கிறது தான் தன்மை. முன்னிலை. முன்னிலை பெயர்கள் நீ, நீர், நீவீர், நீங்கள் மரியாதான வார்த்தைகள். நீன்றது ஒருமை, நீர், நீவீர் அதெல்லாம் கூட மரியாதையான வார்த்தை. நீங்கள்ன்றது பன்மை. முன்னிலை வினைகள் நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். நடந்தாயின்றது ஒருமை, வந்தீர் அப்படின்னா வந்தீங்க அப்படின்னு சொல்கிறது மரியாதையாக. சென்றீர்கள் பன்மை. நமக்கு முன்னாடி அவங்க இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம சொல்கிறது ஏற்கனவே நடந்ததை. அடுத்து படர்க்கை. படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அவை, அது. இங்கே பாருங்கள், உயர்திணையும் வந்திருக்கு, அஃறிணையும் வந்திருக்கு. அவன், அவள், அவர் உயர்திணை, அது, அவையெல்லாம் அஃறிணை. படர்க்கையில் வினைகள் 3 இடத்துக்குமே பெயர்களும் இருக்குது, வினைகளும் இருக்குது. நல்லா கவனிங்க. படர்க்கை வினைகளில் வந்தான் ஒருமை, சென்றால் ஒருமை, படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. கடைசியாக இருக்க பறந்தது, பறந்தன அஃறிணை. படித்தனர், பேசினர்கள்லாம் உயர்திணையில் வர பன்மை. பலர்பால். பலர்பாலை குறிக்குது. அடுத்தது வழு, வழாநிலை, வழு அமைதி. இதை பற்றி பார்க்க போகிறோம். வழுனா தவறு, குற்றம். வழாநிலைனா தவறு இல்லாத, குற்றம் இல்லாத. வழு அமைதினா அது தப்பு தான், இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதுதான் வழு அமைதி. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு. அப்படி ஆப்போசிட். வழு, வழாநிலை எதிர்ச்சொல் தான் அது. இப்போ நம்ம பார்த்த 2 திணைகள், 5 பால், 3 இடம், காலம், வினா, விடை, இது எல்லா மரபுகளும் 7 தொடரில் இலக்கண பிழையுடன் வந்தால் அதுக்கு பேர் வழு. இலக்கண பிழை இல்லாமல் இருந்தால் அது வழாநிலை. இங்கே பாருங்கள், இப்போ திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு, இதுக்கு வழு நிலையும் கொடுத்துருக்காங்க, வழாநிலையும் கொடுத்துருக்காங்க. திணைன்னு உயர்திணை, அஃறிணை சொன்னோம் இல்லையா, அதில் செழியன் வந்தது. செழியன்றது ஒரு உயர்திணை, அவனை செழியன் வந்ததுன்னு சொல்லக்கூடாது, செழியன் வந்தான் தான் சொல்லணும். அப்போ இது செழியன் வந்தது வழு.
வந்தான் அப்படின்றது தான் வழாநிலை. பாலில் கண்ணகி உண்டான், கண்ணகின்றது பெண்பால் இல்லையா, அப்போ கண்ணகி உண்டால் தான் வரணும். உண்டான்றது ஆண்பாலை குறிக்கிறதுனால இது தப்பு, பால் வழு. அடுத்து இடம், நீ இடவழு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நீ வந்தேன், நீ வந்தேன் வராது, நீ வந்தாய்னா வரணும் இல்லையா. நீ வந்தாய்னு முன்னிலையில் சொல்ல வேண்டியதை நீ வந்தேன்னு தன்மையில் சொல்லியிருக்காங்க, அதனால் இது இடவழு. காலவழு, நேற்று வருவான், நேற்றுன்றது முடிஞ்சு போச்சு இல்லையா, அப்போ அவன் நேற்று வந்தான் தான் சொல்லணும், நேற்று வருவான்னு சொல்ல முடியாது, நாளை வருவான் தானே சொல்லணும். அப்போ இது காலவழு. வினாவழு, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். 2 விரலையும் காமிச்சாதான் நமக்கு சிறுசா பெருசான்னு நமக்கு சொல்ல முடியும் இல்லையா. ஒரே ஒரு விரலை காமிச்சா கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு அங்கே இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கல. அப்போ 2 விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் அது சரியான விடை. இப்போ இதுக்கு பேர் என்ன, ஒரு விரலை காட்டி கேட்டால் வினாவழு. விடைவழு, கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். ஒருவேளை அவங்களுக்கு காது கேட்டிருக்காதா என்னன்னு தெரியல, ஆனாலும் இது விடைவழு. நம்ம கண்ணன் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லியிருக்கணும், அதனால இது விடைவழு. ஆனால் பதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வழாநிலைக்கு கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். அடுத்து மரபு வழு, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவர், அது வழு. தென்னந்தோப்புன்னு தான் சொல்லணும், அதனால் தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். இலக்கண முறைப்படி பிழையுடையது என்றாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இது பிழை என்று அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் வழுவமைதி. இது திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதின்னு 5 வகை நமக்கு கொடுத்துருக்காங்க. திணை வழுவமைதியில் என் அம்மை வந்தாள்னு மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. ஏன்னா அக்கிரணையை போய் நம்ம உயர்திணையாக சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது பால் வழுவமைதியில் வாடா ரசா, வாடா கண்ணா அப்படின்னு மகளை பார்த்து கூப்பிட்றது. ஆனால் பையனா மகனாக இருந்தானா அவனை கூப்பிடலாம், ஆனால் மகளையே அப்படி கூப்பிட்றது அவங்களுக்கு ஏதோ பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்குது. இது ஓப்பின் காரணமாக, ஓப்புனா மகிழ்ச்சியினுடைய காரணமாக பெண்பாலா ஆண்பாலா சொல்லியிருக்காங்க. இது ஒரு செல்லமாக கூப்பிட்டதுனால இது ஏற்றுக்கொள்ளப்படும். இட வழுவமைதி, மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தன்மையை படற்கையில் கூறுறதுனால இது இடவழுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூறியதில்லைன்னு வந்திருக்கணும், ஆனால் கூற மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், நமது முதல்வர் நாளை தமிழகம் வருகிறார், இந்த மாதிரிலாம் போடுறது நாளைக்கு வருவார் ஆனால் வருகிறார்னு போட்டிருக்காங்க. இப்போ நடக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு வரப்போகிறத ஃப்யூச்சரை நமக்கு இப்போவே நடக்கிற மாதிரி ப்ரெசண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க, நிகழ்காலம் மாதிரி எதிர்காலத்தை. அதனால் இது பிழையாக கருதப்படாது. அவங்க உறுதியாக வருவாங்க, வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. அதனால் இது கால வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது மரபு வழுவமைதி, கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும், பாரதியார் சொல்லியிருக்காரு. இது கத்தும் குயிலோசை இல்லை, கூவும் குயிலோசைன்னு தான் வரணும். அதனால் இது மரபு வழுவமைதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. மேலும் பல இலக்கண பாடங்களுக்கு தமிழ் படியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன். உங்களுக்கு எந்த பாடம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.